காதல் கனிவும் கனலும் என்ற நூல் குறித்து அறிமுக உரை வழங்க வருகிறார் பச்சைக்கிளி தோழர் அவர்கள். ஓகே, மறுபடியும் ஒரு இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு இன்வைட் அளிக்கப்பட்டுள்ளது. இங்கே பேசின எல்லாருமே எழுத்தாளர்கள், ஆளுமைகள், நிறையா படித்தவங்க. சரி, இதில் குரூப்பில் டூப் நான் தான் நினைக்கிறேன். அழகான காதல் மாதம், அதை கொண்டாடும் அழகான நினைவு, வாழ்த்துக்கள். ஒரு நிகழ்வு, வாழ்த்துக்கள். நான் நிறைய எழுதி வச்சேன், நிறைய ஸ்கிப் பண்ணுறேன், அதனால் ஓகே. சேவோட இந்த ஒரு சில வரிகளை வச்சு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை மீதான காதல், மக்களின் மீதான காதல், நீதியின் மீதான காதல், விடுதலையின் மீதான காதல் என்று காதலால் சாத்தியப்படுகிறது புரட்சி. புரட்சிக்கே காதல் தான் தேவையாமா. இங்கே காதல் செய்கிறதே புரட்சியாக இருக்குது இந்த ஊரில். இங்கே வந்துட்டு இந்த புத்தகத்தில் கவிஞர் மீராவோட ஒரு கவிதை குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. உனக்கும் எனக்கும் ஒரே ஊர், வாசுதேவநல்லூர். நீயும் நானும் ஒரே மதம், திருநெல்வேலி சைவ பிள்ளைமார். வகுப்பும் கூட. உன்றன் தந்தையும் என்றன் தந்தையும் சொந்தக்காரர்கள், மைத்துனன்மார்கள். எனவே செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதில் வந்துட்டு இப்படி கட்டமைச்சு நம்ம காதல் செய்கிறோம் அப்படின்னா, முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க ஆணவ கொலைகள் நடக்குது. நாங்கள் வந்துட்டு முன்னாடி ஒரு சில புத்தகங்கள் வாசித்தோம் நாட்டார் தெய்வங்களை பற்றி. எத்தனை காதல்கள் வெறும் தெய்வங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. என்னைக்கு மாறும்னு எனக்கு தெரியல. இந்த 33 கட்டுரைகள் கொடுத்துருந்தாங்க. அதில் சிலதை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் நிறைய எழுதி வச்சுட்டு வந்தேன், பட் நேரம் இல்லை, நல்லா தெரியும். ஓகே, இதில் வந்துட்டு முனைவர் தெய்வா ஆஸ்வின் அவங்க ஒன்று சில வரிகள் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. என் சுதந்திர காற்றை மாசுபடுத்தினாலோ, என் சிறகுகளை கட்டி போட எத்தனித்தாலோ, எந்த உறவாயினும் அது காதலாயினும் நான் சுருக்கமாக தரித்து கொள்வேன், முடிச்சுக்குவேன் அப்படின்னு. இது வந்துட்டு எனக்கு சிச்சினாவுக்கு எழுதின காதல் கடிதத்தை ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம், எனக்கு உண்மையிலான காதலை விட என் மேல் எனக்கு காதல் அதிகம், எனக்கு செல்ஃப் லவ் அதிகம், என்னோட செல்ஃப் எஸ்டீம் அதிகம். என்னை மாறச் சொல்லும் எதுவும் காதலாக இருக்க முடியாது, நீ என் நினைவில் மட்டும் இருப்பாய். ஸோ இதை தான் அழகாக அவங்களும் அவங்களோட பாணியில் எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தனக்கே தெரியாத ஒரு தலை காதலர் ஒருத்தர், அவர் தான் மகளுக்கு தன் பெயரை வச்சதை அந்த தர்ம சங்கடமான தருணத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க தோழர் மோகனா. அதே மாதிரி இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2வது பாகத்தில், முதல் பாகத்தில் நிவேதிதா தோழரோட கதை வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. 2வதுல வந்துட்டு மோனிஷா தோழர் எழுதின ஜன்னலோர சீட்டு. பார்த்தேன் ரசித்தேன் பாடல் வரியில் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படின்னு நினச்சி உட்காந்தேன். அப்படியே வாசிச்சுட்டே போனால் புத்தகத்தை கொடுக்கறது, வாங்கி வச்சுக்கிறது, யாரும் வாங்காமல் இருக்கிறப்ப சரின்ட்டு கீழே போட்டு போகிறது, இப்படிலாம் எழுதியிருந்தாங்க. அப்புறம் ஐயோ அது என்னோட நோட்டு அப்படின்னு வாங்கிட்டு வந்தப்போ ஓகே யாரா அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த பார்த்தேன் ரசித்தேன் பாடலில் ஆரம்பித்து இந்த வடிவேலு வந்துட்டு கம்பியை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தப்போ பிடிக்காம நான் நிற்பேன்டா அப்படின்ட்டு பிரேக் அடித்து கவுந்து பல்ட்டி அடித்து விழுவார்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால எப்பயுமே காதலில் ஒரு கவனம் தேவை அப்படின்னு சொல்லி அன்றைய ஈர்ப்பை இன்றைய மீம் கண்டென்ட் ஆக்கியிருந்தாங்க. அது வந்துட்டு ஆனால் அந்த ஒரு குட்டி காதலை கூட ரொம்ப பெரிய மரியாதையோட குறிப்பிட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு தோழர். அதே மாதிரி பூகோளமான பூமியை பூக்கள் நிறைந்த கோலமாக மாற்ற காதலால் மட்டுமே முடியும், இது கனலி எழுதினது. அதில் இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. லவ் விஷயத்தில் தெரியலைங்கிறதும் ஆமாங்கிறதும் ஒன்று தான். எப்பேற்பட்ட வரிகள். அதே மாதிரி நாயகன் படபாணியில் காதல் நீ நல்லவரா கெட்டவரா, நம்ம தலைமைச் செயலகம் எழுதின அகிலாண்ட பாரதி டாக்டர் தெரியலையே டாக்டர்.
அப்புறம் ஒரே காதல் ஊரில் இல்லையடான்னு சொல்லுவோம்ல, அந்த வசூல் ராஜா பாட்டு வரும், அதையே ஒரு ஃபுல் கட்டுரையாக எழுதியிருந்தாங்க நம்ம பூப்பறிக்க வருகிறோம் பாரதி திலகர் தோழர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ப்ரைவசி, டேட்டிங், பிடிஏ, சேஃப்டி, ரூமர்ஸ், கன்சென்ட், லிவின், ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்கிறோம்ல. அதே மாதிரி பெஞ்சிங் நிறைய வருது இல்லை. இந்த எல்லா வார்த்தையும் வந்துட்டு சங்க இலக்கியத்துலேயும் இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்திலையும் இருக்குன்னு வித்தியாசமான ஒரு கனெக்ஷனை சொல்லியிருந்தாங்க தோழர் லீலா. அறிவுரை சொன்னால் வந்துட்டு பூமர்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஒரு அம்மா சொல்கிற அறிவுரை வந்துட்டு சில வருடங்களுக்கு பிறகு புரியும். அதே மாதிரி உமா மோகன் தோழர் வந்துட்டு காதல் கொண்ட தருணம் பெருமழை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா காலங்களிலும் அது மழையாக இருக்காது. அதை தாங்குகிற இதயம் வந்துட்டு எல்லா காலத்துலேயும் செம்புல மண்ணாக இருக்காது, வண்டலாகவும் இருக்கும், களிமண்ணாகவும் இருக்கும். அதனால வந்துட்டு எது மனசுக்கு ஏதுவாக இயல்பை மீறாமல் இருக்கிறதோ, இயல்பை மாற்றாமல் இருக்கிறதோ, அதுவே வாழ்க்கையின் ஸ்வரம் கெடாத காதல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. முத்தாய்ப்பாக முடிக்க போகிறேன். தொகுப்பாசிரியர் மதுமிதா தோழர் அவங்களோட மொத்தமான வாழ்க்கையவே காதலாக எழுதியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத டயத்தில் ஒரு ஈர்ப்பு வந்தது, அப்புறம் அது காதலானது, ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்பட்டது, அது எல்லாமே எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய இந்த நான் படித்த 33 வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்ஸ் இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் அந்தந்த இடங்களோட இணைத்து பார்க்குறப்போ, முன்பின் வாசிக்கிறப்போ ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அன்பின் பெருக்கம் அருள், அன்பின் பேராழம் காதல், அண்ணன் சொன்னது. ஆதலால் வாருங்கள் காதல் செய்வோம்.